ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், how are you all? நான் தான் உங்கள் சுமையா மேம் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 ஃப்ராக்ஷன்ஸில் எக்ஸசைஸ் 1.5ல லெவல் 2 15 சம்ஸ் பார்க்குறோம். இது வந்து ஆப்ஜெக்டிவ் டைப்ஸ் சம்ஸ் தான். ஆக்சுவலி சூஸ் மாதிரி ஒன் வேர்ட் தான் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் லெவல்த்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, which of the following statement is incorrect? incorrectனா எது வந்து தவறானது கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ல எது உங்களுக்கு தவறானது ஆன்சர்னு டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஃப்ராக்ஷனுங்கிறதுனால அப்படியே பார்த்தா உங்களால சொல்ல முடியாது. we have to solve it. சம் போட்டு பார்த்தா தான் தெரியும், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, 1/2 greater than 1/3ன்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? 1/2னா என்ன இருக்கு? 0.5. 1/3னா 0.75. இதை வந்து சிம்பிளா எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நியூமரேட்டர் பாருங்க, நியூமரேட்டர் சேமா இருக்குங்களா? ஸோ டினாமினேட்டரை பாருங்க, டினாமினேட்டர் என்ன இருக்கு? 2 இருக்கு, இங்க 3 இருக்கு. எப்பவுமே நெக்ஸ்ட் டேர்ம் ஆக்சுவலி டினாமினேட்டர் 2 தான் எப்பவுமே பிக்கரா இருக்கும், சரிங்களா? இங்க வந்து 3 இருந்து இங்க ஃபார் அன் எக்ஸாம்பிள் 1/3 greater than 1/4. இப்போ டினாமினேட்டர் செக் பண்ணுங்க, இங்க 3 இங்க 4னா நமக்கு கிரேட்டர் வேல்யூ என்ன இருக்கும்? 1/3 தான் இருக்கும். அப்போ 1/2 greater than 1/3 is correct. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 7/8 greater than 6/7ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்க்கலாம் இது கிரேட்டர் நம்பர்னு பார்க்கலாம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை நம்ம பண்ணுவோம் பார்த்தீங்களா? சம்ஸ்க்கு சேம் திங். 7/8 6/7 we have to cross product பண்ணலாம். இந்த டினாமினேட்டர் இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணனா 7 7s are into 8 7s are. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 8ஆல இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுங்க, சரிங்களா? அப்போ 7 7s are என்னன்னு கிடைக்கும் நமக்கு மல்டிப்ளை பண்ணும்போது? 49/8 7s are 56. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6 8s are என்ன இருக்கு? 48 divided by 7 8s are 56. அப்போ 49/56 48/56 இது வந்து இதோட கிரேட்டர். அப்போ this is correct. இது நமக்கு ஆன்சர் வராது, இன்கரெக்டா கேட்டிருக்காங்க, சரிங்களா? Now you have to see the third option. 8/9 is less than 9/10. again இதே மாதிரி கிராஸ் ப்ராடக்ட் தான் பண்ணணும். பண்ணலாங்களா? 8/9 into 9/10 நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது 8 into 10 divided by என்னன்னு கிடைக்கும்? 9 into 10. again இங்க பார்த்தீங்கன்னா 9 into 9 into 10 into 9. ஸோ இங்க மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 8 10s are 80/90. 9 9s are 81/19 கிடைக்கும். ஸோ 80/90 81/90. நம்ம நியூமரேட்டர் என்ன இருக்கு? இங்க லெஸ் இங்க கிரேட்டருங்களா? ஸோ லெஸ் தென் சிம்பல். திஸ் ஆல்சோ கரெக்டான கொஸ்டின் தான், இது இன்கரெக்ட் கிடையாது. ஸோ லாஸ்ட் ஆப்ஷனும் விட்டுருக்கோம், அதுவும் செக் பண்ணிக்கலாம். ஸோ 10/11 அப்புறமா என்ன இருக்கு? 9/10. again cross product we are doing. என்னன்னு கிடைக்கும்? 10 into 10 divided by 11 into 10. இங்க என்னன்னு கிடைக்கும்? 9 into 11 divided by 10 into 11. சம் நீங்க ஸ்பேஸ் இல்லை இங்க போடுறேன். ஸோ மல்டிப்ளை பண்ண என்னன்னு கிடைக்கும் பாருங்க? 100/110. இங்க என்னன்னு கிடைக்குது? 99/110. ஸோ திஸ் இஸ் கிரேட்டர். பட் நமக்கு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? லெஸ்ஸர். அப்போ டி தான் இன்கரெக்டான கொஸ்டின். ஸோ 11th ஆன்சர் புரிஞ்சிச்சிங்களா? 11th கொஸ்டின் எல்லாருக்கும் ஒன் வேர்ட். இதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும்? எக்ஸாம்ஸ்ல போட்டு பார்த்தா தான் தெரியும், சரிங்களா? ஸோ 12th சம் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? த டிஃபரன்ஸ் பிட்வீன் 3/7 and 2/9 இஸ் டேஷ். டிஃபரன்ஸ். வெரி குட் ராகுல். டிஃபரன்ஸ் தான் என்ன பண்ணணும்? we have to do மைனஸ். இந்த ரெண்டு நம்பரும் நம்ம சப்ராக்ட் பண்ண போறோம், சரிங்களா? வாங்க பார்க்கலாம். 3/7 மைனஸ் ஆஃப் 2/9. நம்மளுடைய டினாமினேட்டரை பாருங்க, டினாமினேட்டர் சேமா இருக்கா? இல்ல. வாட் we should do? we have to do the cross product. very good. 3 into 9 divided by 7 into 9 minus 2 into 7 divided by 9 into 7. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன கிடைக்கும்னு பாருங்க. 9 3s are what we have to get? 27 divided by 9 7s are 63 minus 7 2s are 14 9 7s are 63. நம்மளோட டினாமினேட்டர் சேமா இருக்கா? we have to take the LCM. 63 27 minus 14 subtract பண்ணும்போது we get the 13/63. so what is the option for this? A is the correct answer. clear students? இது ரெண்டு சம புரிஞ்சுதுங்களா? so third 1 mark போலாமா? so கவனிங்க, third one, the reciprocal of 53/17 is dash ன்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா?
ரெசிப்ரோக்கல்னாலே தலைகீழு தான். ஓகேங்களா? அப்படியே ஆப்போசிட்டா எழுதணும். ஸோ நீங்க இந்த சம்ஸ போட தேவையில்ல. நியூமரேட்டர டினாமினேட்டரா சேஞ்ச் பண்றோம். டினாமினேட்டர நியூமரேட்டராக சேஞ்ச் பண்றோம். அதுதான் ரெசிப்ரோக்கல். ஸோ 53/17 அப்படியே ரெசிப்ரோக்கல் என்னன்னு கிடைக்கும்? 17/53. ஸோ C is the correct answer. So next 14th sum கவனிங்க. If 6 divided by 7 which is equals to a by 49, then the value of a is dash. என்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ கொடுத்துட்டு a உடைய வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருக்கதை எழுதிக்கிறோம். 6/7ம் a by 49ம் ஈக்குவல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூமரேட்டர் ஈக்குவலா இருக்கும், டினாமினேட்டரும் ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? சரி ஈக்குவலன்ட் பண்ணலாங்களா? 7 எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணா we get 49. Very good Gugan. 7 sevens are 49. So numerator denominator both we had to multiply with the number of 7. What we had to get now? 6 sevens are what we had to get? 42/49 is equals to a by 49. Then in the numerator ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். சாரி டினாமினேட்டர் ரெண்டும் ஈக்குவலா இருக்கும்போது நியூமரேட்டரும் ஈக்குவல். அப்போ a உடைய வேல்யூ என்னன்னு கிடைக்கும் நமக்கு? 42. What is the option in that 4? A is the correct option. Very good. A தான் நம்மளுடைய correct option. Clear? Now shall we move on to fifth sum now? Now this is the word problem. Just listen carefully. இது ரொம்ப ஈஸியா இருக்கும். கொஞ்சம் புரிஞ்சிட்டா போட்டுடலாம். Pugar has been given 4 choices for his pocket money by his father. Which of the choices he take in order to get the maximum money? புகழுக்கு வந்து அவங்க அப்பா பாக்கெட் மணி கொடுக்குறாரு. அதுக்கு வந்து 4 ஆப்ஷன்ஸா கொடுத்துருக்காரு. இந்த ஆப்ஷன்லயே எது உங்களுக்கு வந்து மேக்சிமமா மணி இருக்கோ அதுதான் வந்து செலக்ட் பண்றாருன்னு சொல்றாரு. சரிங்களா? ஸோ அகைன் நம்ம என்ன பண்ணணும்? இதுவும் சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கவனிங்க. 2/3 of ₹150. ஆஃப்னால மல்டிப்ளை. வாட் சில்ட்ரன்? மல்டிப்ளை தான் பண்ணணும். சரிங்களா? சால்வ் பண்ணலாமா? அப்போ 2/3 into 150 பண்ணும்போது டிவைஷன் ஆகுமா? இது ரெண்டும் how many times? 3 5s are 15. Isn't it? So next என்ன இருக்கும்? மல்டிப்ளை பண்ணும்போது we get the ₹100. ஓகே, இதுதான் A உடைய ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் என்ன? B பாருங்க. 3/5 of ₹150 which is equals to how many times? 5 3s are 15. ஓகேங்களா? அப்போ மல்டிப்ளை பண்ணா what we had to get? ₹90. நெக்ஸ்ட் 1/5ங்களா? 1/5 of ₹150. How many times? 3 times. What we had to get? 30. Oh, C and D option பாருங்க. Both are same இருக்கு. 1/5 of ₹350. 1/5 of ₹150. So maybe printing mistake ஆக இருக்கலாம். புக்ல இதுதான் இருந்துச்சு. என்கிட்ட இருந்த புக்ல அதை தான் நான் எழுதியிருக்கேன். சரிங்களா? ஸோ நான் நெக்ஸ்ட் நான் கிளாரிஃபை பண்ணி பார்க்குறேன். நியூ அடிஷன் புக்ல ஏதோ சேஞ்சாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோல தான் அப்லோட் பண்றேன். சரிங்களா? அப்போ இருக்கிறதுலே பாருங்க. அப்போ இது நம்ம டிக்கும் சேம் ஆப்ஷன் தான் வரும். ₹30 தான் வரும். ஸோ நம்ம புகழ் வந்து எது எடுக்கிறாரு? ரொம்ப மேக்சிமமா எந்த மணி வருதோ அதை பாக்கெட் மணியா செலக்ட் பண்றாரு. அப்போ நம்ம கொடுத்திருக்க வேல்யூலயே மேக்சிமமான மணி எது? A, ₹100. Then the answer is ₹100. Clear students? இந்த objective type questions 11 to 15 உங்களுக்கு கிளியரா இருக்கா? புரிஞ்சுதுங்களா? என்னுடைய வீடியோ இதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கூட இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் எந்த வீடியோ உங்களுக்கு போட்டாலும் அது உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.